ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரைடனோட அண்ட் எஸ்ஏ ஆஃப் ட்ரமாட்டிக் பாய்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ்ஏ ஆஃப் ட்ரமாட்டிக் poesy written by Dryden. So it was published in 1668. It was written in during the plague year in 1666. He defends English drama against French drama. ஸோ ட்ரைடன் வந்து இங்கிலீஷ் ட்ராமா பற்றி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, ஃப்ரெஞ்சுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்காரு. த எஸ்ஏ இஸ் எ டயலாக் பிட்வீன் 4 ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த எஸ்ஏ அண்ட் ட்ரமாட்டிக் poesy வந்து 4 ஸ்பீக்கர் பேசியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த 4 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் யூஜினியஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா லார்ட் பர்க்ஹெஸ்ட். ஸோ இது மெயினாக இட் பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ஏஜ் ஆர் பெட்டர் தேன் ஆர்ஸ். ஸோ யூஜினியஸ் இது லார்ட் பர்க்ஹெஸ்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் அப்படின்னா மாடர்ன் பற்றி பேசியிருப்பார். செகண்ட் ஒன் வந்து கிரைட்ஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார்னா ராபர்ட் ஹாவர்ட் யார் அப்படின்னா ட்ரைடனோட பிரஸ் இன்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக கிரைட்ஸ் வந்து டாக்கிங் அபவுட் ஏன்ஷியன் ட்ராமா. அண்ட் தென் தேர்ட் ஒன் லிசிடஸ் வந்து சர் சார்ல்ஸ் சிட்னி. ஸோ இவர் வந்து மெயினாக ஃப்ரெஞ்ச் பிளே ரைட்ஸ் ஆர் பெட்டர் தென் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த சார்லஸ் சிட்னி வந்து ஒரு நியூ மேன் ஆர் பார்வென்யூ அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியாண்டர் அப்படிங்கிறது யாருன்னா ட்ரைடன் ஹிம்செல்ஃப். ட்ரைடன் தான் நியாண்டர். ஸோ இவர் மெயினாக எதுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காருன்னா இங்கிலீஷுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ தீஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் மெட் ஆன் தேம்ஸ் ரிவர். இந்த 4 பேரும் எங்கே மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தேம்ஸ் ரிவர். They travel in the barge on 3rd June 1665. Their meeting takes place on the memorable day when English Navy defeated Dutch Navy. So எப்போ எந்த பிளேஸில் மீட் பண்ணிக்கிறாங்க, எந்த டேயில் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். The essay was dedicated to Right Honorable Charles Lord Buckhurst. 4 speakers discuss the following issues. என்னென்ன இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். First one, the merit of classical drama spoken by Crites or ancient versus modern drama spoken by Eugenius. Next, French drama Lycidas versus English drama Neander. Next, rhyme talk about Neander, blank verse talk about Crites. ஸோ இந்த 4 issues பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது Crites speak for ancients or classical. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் poetry, மாடர்ன் poetry இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் poetry ஹை எஸ்டீம், ஹானர், ரிவார்டு. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய poet எல்லாமே ரொம்ப ஹை எஸ்டீமோட ஒர்க் பண்ணதுனால, பெயினோட ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஹானர், ரிவார்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. பட் மாடர்ன் poetryயில் எந்த ஒரு பெயின் எதுவுமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் மாடர்ன் poetry அண்ட் ஏன்ஷியன்ட் poetry ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. Ancient writers associated with nature, but modern poetry not follow nature. Next, 3 units: unity of time, unity of place, and unity of action. So ancient followed these 3. Next, French 3 unities: des, traces, unites. Next, they're talking about unity of time. So time பார்த்தா within 24 hours. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ். ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆர் ப்ரைஸ்ட். ஃப்ரெஞ்ச் பீப்புளே வந்து யூனிட்டி ஆஃப் பிளேஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் ரைட்டர் கார்ன்லே அப்படிங்கிறவர் ஹூ கால்ஸ் யூனிட்டி ஆஃப் பிளேசஸ் ஜாயினிங் ஆஃப் சீன்சஸ் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் வந்து ஃபாலோவுடு ஒன்லி ஒன் ஆக்ஷன், ஒரே ஒரு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி எழுதுறது தான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பென் ஜான்சனோட டிஸ்கவரிஸ் அப்படிங்கிற பிளேயில் ஒன்லி ஒன் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ரைட்டர் டெரன்ஸ் பிளேயில் யூனிச் அப்படிங்கிறதுல தெர் ஆர் அண்டர் பிளாட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரைட்ஸ் ப்ரைசஸ் பென் ஜான்சன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் தி ஏன்ஷியன்ஸ். பென் ஜான்சன் இஸ் அ இமிட்டேட்டர் ஆஃப் கோரஸ். ஸோ வந்து கிரைட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இமிட்டேட்டர் ஆஃப் கோரஸ் அப்படின்னு. பென் ஜான்சன் இஸ் கால்டு ஃபாதர் பென் பை கிரைட்ஸ். ஸோ இதுவும் கிரைட்ஸ் தான் சொல்லியிருக்காரு ஃபாதர் பென் அப்படின்னு. அக்கார்டிங் டு கிரைட்ஸ் ட்ரமாட்டிக் poesy ஸ்டார்டட் ஃப்ரம் தெஸ்பிஸ். ஸோ எங்கே வந்து ட்ரமாட்டிக் poesy ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெஸ்பிஸ். இட் வாஸ் கேரிடு டு அரிஸ்டோஃபென்ஸ். ஸோ எங்கே இது வந்து கேரிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா க்ரீக் வேர்டு அரிஸ்டோஃபென்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட்டு கிரைட்ஸ் யாரெல்லாம் ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா த அகிலஸ், சோஃபோக்லஸ் அந்த பிளேஸை வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா தி ஏன்ஷியன் ரைட்டர்ஸ் வந்து ஃபாலோவுட் நேச்சர்ஸ், அதாவது ஃபெய்த்ஃபுல் இமிட்டேட்டர் ஆஃப் நேச்சர்ஸ் அப்படின்றதுனால ப்ரைஸ் பண்ணியிருக்காரு.
இப்போ செகண்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜினிஸ். இவர் வந்து சப்போர்ட் ஃபார் மாடர்ன். ஸோ அக்கார்டிங் டு யூஜினிஸ் அரிஸ்டாட்டில் டிவைட்ஸ் த பிளே இன்டு 4 பார்ட்ஸ். ஸோ 4 பார்ட்ஸை அரிஸ்டாட்டில் வந்து டிவைட் பண்ணியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டாசிஸ், தட் மீன்ஸ் என்ட்ரன்ஸ், எபிடாசிஸ், ஃபுல் ஸ்டோரி ஆஃப் பிளாட், அண்ட் கேட்டாசிஸ், கிரைசிஸ், catastrophe, climax. So in French called it denouement. அது French word என்ன அப்படின்னு பார்த்தா catastropheக்கு denouement. First talking about plot. Eugenides says ancient used only one plot. The Roman borrowed the plots from the Greek poets. Eugenides says definition of dramatic poesy. என்ன definition சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா one main end of dramatic poesy in its definition which was to cause delight was of consequence destroyed. So this line very very important. இந்த line வந்து சொன்னது யூஜினிஸ். செகண்ட் வந்து கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க. ஏன்ஷியன் பிளேஸ் வேர் வெரி நேரோ. ஏன்ஷியன் நெவர் ஃபாலோவுட் தி யூனிட்டி ஆஃப் பிளேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூனிச்சோட பை டெரன்ஸ் அப்படிங்கிறதுல யூனிட்டி ஆஃப் பிளேஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஏன்ஷியன்ஸ் வேர் மோர் ஹியர் பை, மாடர்ன் மோர் டாக்கட்டிவ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொட்டேஷன். இது யூஜினிஸ் சொன்னது தான். ஏன்ஷியன் வேர் மோர் ஹியர் பை, மாடர்ன் மோர் டாக்கட்டிவ். யூஜினிஸ் டிஃபென்ஸ் இங்கிலீஷ் பீப்புள் அகெயின்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்க கிரைட்ஸ் அண்டு யூஜினிஸோட ஸ்பீச்சு. ஸோ ரிமைனிங் டூ லிசிடஸ் அண்ட் நியாண்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.